ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா. ஓம் நமோ நாராயணாய. வணக்கம் நண்பர்களே. இது புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய கோயில்களில் எல்லாம் விசேஷ வழிபாடுகளும் சிறப்பு வழிபாடுகளும் நடக்கும். இன்னைக்கு நாம உலக புகழ்பெற்ற ஒரு பெருமாள் கோயிலை தான் பார்க்க போறோம். ஆமாங்க, திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி கோயிலுக்கு தான் இன்னைக்கு போக போறோம். திருப்பதி திருமலையில பாத்தீங்கன்னா எவ்வளவோ அரிய விஷயங்கள், ஆச்சரியமூட்டும் விஷயங்கள், அபூர்வமான விஷயங்கள்லாம் நிறைய நிறைஞ்சிருக்குதுங்க. அந்த திருவேங்கடமலையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அபூர்வமான அரிய விஷயங்கள் நினைஞ்சிருக்குதுங்க, நிறைய இருக்குங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திருமலைக்கு போலாங்களா? திருமலையை நோக்கி நம்ம பயணம் செய்யலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சிருங்க. இந்த வீடியோ முழுசா பாருங்க. திருவேங்கடவன் வெங்கடாஜலபதியின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வாங்க நண்பர்களே, திருமலையை நோக்கி பயணம் செய்யலாம். வாங்க நண்பர்களே, முதல்ல நம்ம திருமலையில் இருக்கக்கூடிய அதிசயங்களை முதல்ல பார்க்கலாம். கீழே இருந்து நாம படிக்கட்டு வழியா ஏறி மேல போறோம். இந்த திருப்பதி திருமலை பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3000 அடி உயரத்துல அமைஞ்சிருக்குதுங்க. 7 மலைகளால சூழப்பட்ட மலை தொடர்கள் தான் இந்த திருப்பதி திருமலைங்க. கருடாத்ரி, ரிஷபவாத்ரி, அஞ்சனாத்ரி, நீலாத்ரி, சேஷாத்ரி, வெங்கடாத்ரி, நாராயணாத்ரி அப்படின்னு சொல்லி 7 மலைகளால சூழப்பட்டதுதான் இந்த திருப்பதி திருமலைங்க. இதுல வேங்கடாத்ரின்னு சொல்லக்கூடிய வேங்கட மலையில தான் நமது ஏழுமலையான் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மலையில நிறைய அற்புதம் இருக்குங்க. இந்த வேங்கட மலையை பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படியே அந்த வேங்கடாஜலபதி அப்படியே படுத்திருக்கிற சைன கோலத்தில் படுத்திருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. அவருடைய கிரீடம், கண்கள், நாசி, மூக்கு, வாயின்னு அப்படியே தெரியும் தூரத்திலிருந்து பார்க்கும்போது. இது இயற்கையாகவே அமைந்த ஒரு அதிசயம்ங்க. அப்புறம் மலையோட இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த வேங்கடனுடைய முகம் பாறையில இயற்கையாகவே அமைஞ்சிருக்குதுங்க தூரத்திலிருந்து பார்க்கும்போது. அதற்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூஜைகள், வழிபாடுகள், சிறப்பு வழிபாடுகள் எல்லாமே நடத்துறாங்க. அது ஒரு அற்புதம். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா கருடனின் முகம் இயற்கையாகவே ஒரு பாறையில் அமைஞ்சிருக்குதுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையாகவே அமைந்த ஒரு சிறப்புகள்ங்க. அந்த வேங்கடமலைக்கு ஒரு சிறப்புகள்ங்க. அப்புறம் இந்த மலை பாத்தீங்கன்னா மிக அடர்த்தியான வனப்பகுதியால சூழப்பட்டிருக்குதுங்க. மிக அடர்த்தியான, மேற்கு தொடர்ச்சி மலையை விட மிக அடர்த்தியான வனப்பகுதியால சூழப்பட்டிருக்குதுங்க இந்த மலை. இந்த இன்னொரு அதிசயம் என்னன்னா, இந்த மலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல பாத்தீங்கன்னா சிலாதோரணம் என்ற மிக பழமையான கற்கள் காணப்படுதுங்க, பாறைகள். அவையெல்லாம் பல கோடி வருடங்களுக்கு முன்னால் தோன்றியதுன்னு சொல்லி தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களே சொல்றாங்க. பல கோடி வருடங்கள் நிறைந்த பழமையான மலைங்க. அந்த பழமையான அந்த சிலாதோரண கற்களும் வேங்கடவனுடைய சிலை, வெங்கடாஜலபதி சிலையும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த சிலாதோரண கற்களால, சந்திரகாந்த கற்கள்னு சொல்ல சிலாதோரண கற்களாலதான் வேங்கடவனின் சிலை அமைஞ்சிருக்குதுங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். சிலாதோரண கற்களை எல்லாம் பாருங்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில அடர்த்தியான வனப்பகுதிகள் இருக்குதுங்க. இதுல நிறைய மிருகங்கள் வாழுதுங்க. சிறுத்தை, கரடி, புலி, யானை, சென்னாய், ஓநாய் அப்படின்னு நிறைய விலங்குகள் வாழுதுங்க. அதனாலதான் சொல்றாங்க படிக்கட்டு வழியா மேலே ஏறி போங்க. தேவஸ்தானத்துல அறிவுறுத்துறாங்க, தயவு செய்து வாகனங்கள் போகக்கூடிய பாதையில் நடந்து போகாதீங்க, மிருகங்கள் குறுக்கிடும். நிறைய போன வருஷமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், சிறுத்தை அடிச்சு ஒருத்தர் இறந்துட்டாங்க, கரடி தாக்கி இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு என்னன்னா, நமது பக்தர்கள் படிக்கட்டு வழியா போகாம அந்த வாகனங்கள், அதாவது ஜீப் தான் அதிகமா போகும். அந்த ஜீப் போற வழியில நடந்து போறது ஆபத்தான பகுதி. ஏன்னா அடர் வனப்பகுதிங்க, அதனால போகக்கூடாதுங்க. அதை விட இன்னொரு அதிசயமான ஒரு விலங்கு இருக்குதுங்க, புனுகு பூனை. அதாவது மரநாயின்னு சொல்லுவாங்க, புனுகு பூனைன்னு சில பக்கம் சொல்றாங்க. அந்த விலங்கு சிறிய விலங்கு. அந்த விலங்கினுடைய வயிற்று பகுதியில சுரக்கக்கூடிய புனுகு, வாசனை மிகுந்த புனுகுங்க. அது பாத்தீங்கன்னா நமது வேங்கடவனுடைய பூஜைக்கு பயன்படுத்துறாங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விலங்குகள் இருக்கக்கூடிய பகுதியை திருப்பதி தேவஸ்தானம் ரொம்ப கவனமா பாதுகாக்கிறாங்க. வனத்துறையும் நிறைய கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. வனப்பகுதிக்குள்ள யாரும் உள்ள போக முடியாதுங்க. அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குதுங்க.
ஆச்சுங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து அவங்க அப்படியே மேல போலாம். படிக்கட்டு வழியா மேல ஏறி கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போயிட்டு புஷ்கரணி, முதல்ல புஷ்கரணியில நீராடிட்டு வரோம். நீராடணுங்க. நீராடிட்டு மறக்காம நீங்க என்ன செய்யணும்னா, வெங்கடாஜலபதி தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய கருடாழ்வார முதல்ல தரிசனம் பண்ணணும். அப்புறமா வராகர் அவதாரம், 10 அவதாரங்களில் மகாவிஷ்ணுடைய 10 அவதாரங்களில் ஒன்றுதானுங்க வராக அவதாரம். அந்த வராக அவதாரம் வந்து அவருடைய சொந்த மலைங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி ஒரு புராண கதை இருக்குதுங்க. அவர் வந்து தங்கி இருக்கிற மலை தான் இது. வராகருடைய மலையில கொஞ்ச நாள் நான் தங்கிக்கிறேன், அதுக்குண்டான வாடகை கொடுத்துட்றேன்னு சொல்லி தங்கியிருக்காருங்க வெங்கடாஜலபதி கூட. அது ஒரு புராண கதை இருக்குதுங்க. அடுத்த வீடியோவில் நிச்சயமா அதை போடுறேன், தெளிவா போடுறேன். வராகரை முதல்ல வராகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் தான் வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணணும். வாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம இப்போ வெங்கடாஜலபதியை போலாம். வெங்கடாஜலபதி சிலை இருக்கு இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா மிக அற்புதமான விஷயம். அந்த சிலை வந்து முருகன் சிலை அல்லது புத்தர் சிலைன்னு நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்குதுங்க. நம்ம அதை வேண்டாம், நம்ம அதை பேச வேண்டாம். நம்ம சிலை வெங்கடாஜலபதி சிலையை மட்டும் பார்க்கலாம். அந்த சிலை பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலும் உளியால செதுக்கப்பட்டது மாதிரியே இருக்காதுங்க, அல்லது உலோகங்களை வார்த்து செய்யப்பட்ட மாதிரியும் இருக்காதுங்க. ஒரு இடத்துல கூட ஒரு உளியால் செதுக்கப்பட்ட இடமோ அல்லது மெட்டல் வார்த்திருந்தா கூட, உலோகங்கள் வார்த்திருந்தா கூட ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஒரு ஏர் பபிள்ஸாவது தெரியும். அதுவும் கூட இல்லாம முழு வளவளவளன்னு இருக்கும். அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. அப்புறம் அந்த சிலை பார்த்தீங்கன்னா எப்பவுமே 104 டிகிரி ஃபாரன்ஹீட்லயே இருக்கும். சுற்றிலும் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கருவறை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். ஆனா வேங்கடவனுடைய சிலை மட்டும் எப்பவுமே 104 டிகிரி ஃபாரன்ஹீட்ல கொதிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதனாலதான் அவருக்கு சாத்தக்கூடிய அந்த ஆபரணங்கள் கூட சூடாகிரும். அதனாலதான் மெல்லிய ஆபரணங்களை வேங்கடவனுக்கு போட மாட்டாங்க. மிகவும் கெட்டியான ஆபரணங்களை மட்டும்தான் வந்து வேங்கடவனுக்கு சாத்துறாங்க. அதுன்னு பாத்தீங்கன்னா இரவு பூஜை முடிந்தவுடன் கழட்டி வச்சிருவாங்க. அதோட இன்னொரு அதிசயம் பாத்தீங்கன்னா, வேங்கடவன் சிலை கருவறைக்குள்ள ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குங்க. திரியும் இல்லை, எண்ணெயும் இல்லை, ஆனாலும் தொடர்ந்து அது எரிந்து கொண்டே இருக்கும். எப்பவும் எரிஞ்சிட்டே இருக்குங்க. அந்த விளக்கு நீங்க தரிசனம் பண்ண போனீங்கன்னா பாருங்க, அந்த விளக்கு எரியும். திரியோ எண்ணெயோ எதுவுமே இருக்காதுங்க. ஆனாலும் தொடர்ந்து அது எரிந்து கொண்டேதான் இருக்குங்க. நிச்சயமா. அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த வேங்கடவனின் சிலைக்கு பின்னாடி இருந்து நீர் சொட்டு சொட்டா வடிஞ்சிட்டே இருக்கும். வடிஞ்சு கருவறை ஈரமாவே இருக்கும். வாங்க அந்த அதிசயமான நமது வெங்கடாஜலபதியை சிலையை பார்த்துட்டு ஒரு திவ்யமான ஒரு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வரலாம். வாங்க சுற்றி பார்த்துட்டு மீண்டும் வந்து வெளியே வந்துட்டு கடை வீதியெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் சுத்திட்டு நாம மீண்டும் இந்த திருப்பதி யாத்திரையை இதோட முடிச்சுக்கலாங்க. அடுத்த வீடியோல மீண்டும் இதே திருப்பதியில நடந்த ஒரு புராண கதைங்க அடுத்த வீடியோல நிச்சயமா நான் சொல்றேன். புராண கதைங்க ஒரு இந்த வெங்கடாஜலபதிக்கு எப்படி திருப்பதி வந்தாரு, எதற்காக வந்தாரு, ஏன் நீங்க வந்து அமர்ந்திருக்கிறாரு, வராகருக்கு இவர் கடன் கொடுக்க வேண்டிய நோக்கம் என்ன, அதை பத்தி வந்துங்க அடுத்த வீடியோல போடுறேன். நிச்சயமா பாருங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல வச்சிருங்க. நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு யூடியூப்ல வந்துடும். நிச்சயமா பாருங்க நண்பர்களே, ஆதரவு கொடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் உங்களை இந்த மாதிரி ஒரு புதிரான ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கனகு மல்டிமீடியா உங்களை அன்போடு வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. வணக்கம்.